மீனாட்சி எப்படி இருக்குமா? அவ பேசுறதெல்லாம் கேட்டு நீயே உன் உடம்ப கெடுத்துக்கிற. அண்ணி டாக்டர் கிட்ட போலாமா இல்ல நான் ஃபோன் பண்ணி வர சொல்லவா? இல்ல சரவணன், எனக்கு இப்ப பரவாயில்ல. அக்கா இந்தாங்க, முதல்ல இந்த ஜூஸை குடிங்க. லெமன், உப்பு, சுகர் எல்லாம் கலந்து பண்ணிருக்கேன். இதை குடிச்சிங்கன்னா கொஞ்சம் தெம்பா இருக்கும். இந்த மாதிரி மயக்கம் வரும்போது சோடா இல்லைன்னா லெமன் குடிச்சிங்கன்னா நார்மல் ஆயிடும். குடிங்க. என்ன இந்த அத்தை, என்னத்த நடக்குது இந்த வீட்ல? அண்ணி, அண்ணிக்கு என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்காங்க? ஏய் கேக்குறேன்ல, வைஜெயந்தி நீயாவது சொல்லு. என்ன கேட்டா என்ன சொல்ல சொல்றீங்க? நானும் அப்ப வீட்ல இல்ல. ஆனந்தி வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிருக்கா. ஏதேதோ பேசி நோக்கடிச்சு அக்காவை எப்படி உட்கார வச்சிருக்கா பாருங்க. அவங்க அம்மா வந்து பேசிட்டு இருந்தப்போ பொறுத்துட்டு இருந்தோம். இன்னைக்கு என்னடானா அவ குழந்தைய கலைச்சிருவீங்கன்னா பேசிருக்கா. நாக்கு இருந்தா அது எவ்வளவு வேணா நீடுமா? ஒரு மனசாட்சி வேண்டாம்? இப்படி ஆட்டம் போட்டவங்களை எல்லாம் நிறைய பேர் நாங்க பாத்துட்டு தான் வந்திருக்கோம். சரவணன் தம்பி, நான் தெரியாம தான் கேக்குறேன். அவள பேசிட்டு இருக்கும் போது நீங்க நிதானமா நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்களா? நீங்களா என்னங்க ஆம்பளைங்க? சரவணா, நான் உங்களை மட்டும் தான் சொல்றேன், நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. அவ இவ்வளவு பேசுற அளவுக்கு நீங்க எப்படிங்க விட்டு வச்சீங்க? விடு வைஜெயந்தி, அவ ஏதோ பேசிட்டு போயிட்டா, அதையே நீ பெருசுபடுத்திட்டு இருக்க. எப்படி அத விட முடியும்? ஒரு சொல்லு வெல்லும், ஒரு சொல்லு கொல்லும்னு சொல்வாங்க. என்னத்த இது? அவ பேசிருக்கிற எல்லாமே கழுத்து அப்படியே அறுத்து கொல்ற அளவுக்கான வார்த்தைங்க. வாழ்க்கையில எப்பவும் ஒரு ரீவைண்ட் பட்டன் இருந்துகிட்டே இருக்கணும். முன்னாடி எப்படி இருந்தோம், எந்த நிலைமையில இருந்தோம்னு கொஞ்சமாவது யோசிச்சு பார்க்கணும். பழச மறந்துட்டு பகட்டான வாழ்க்கை கிடைச்ச உடனே பச்சோந்தி மாதிரி ஆனா எப்படி? வேணாங்க, நீங்க ரொம்ப அனாவசியமா பேசுற மாதிரி தோணுது. இங்க பாருங்க, நான் பொதுவா தான் பேசுறேன். நீங்க உங்க பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணாம இருங்க. யாரும் எதையும் மறந்து போகல. சோத்துக்கே வழி இல்லாத அன்னக்காவடி வீட்டுல பொண்ணு எடுத்து அதுக்கு சகல மரியாதையும் பண்ணா அது இதுவும் பேசும், இதுக்கு மேலையும் பேசும். வாய் கொழுப்பு இதெல்லாம். அந்த பானுதான் இத்தனை நாளா கூத்தடிக்கிறான்னு பார்த்தா இது குணமும் அப்படிதான் இருக்கும் போல. அவ ஏத்தி விட்டுதான் இது இப்படி எல்லாம் பேசுதோன்னு பார்த்தா இது சாதாரணமாவே இப்படிதான் பேசுது. அவ படிச்சவ சம்பாதிக்கிறா, இது ஒண்ணுமே கிடையாது. என்னங்க விட்டா பேசிக்கிட்டு போறீங்க? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். சத்தம் அங்க வரைக்கும் காது கிழியுது. கொஞ்சம் அடக்கி வாசிக்க கத்துக்கோங்க. என்ன கேட்க ஆள் இல்லனா நீங்க பாட்டுக்கு பேசிட்டு இருப்பீங்களோ? ஐயோ, இந்த விஷயத்தை தயவு செஞ்சு விடுறீங்களா? அது எப்படிங்க விட முடியும்? ஏய், அக்கா எவ்வளவு ஆசையா எவ்வளவு பொருள் எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. நான் வாந்தி எடுத்தோன்னே எங்க அம்மா கிட்ட கூட சொல்லலீங்க, அக்கா கிட்ட தான் முதல்ல வந்து சொன்னேன். இந்த வீட்டு மேல, இந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தர் மேலயும் அவங்க எவ்வளவு பிரியம் வச்சிருக்காங்க. இது யாருக்காவது தெரியுமா? அவங்கள பத்தி நினைச்சு கூட பார்க்காம இந்த குடும்பத்துக்காகவும் நமக்காகவும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்து நீ என்ன வார்த்தை? என்ன பிரச்சனை? அந்த பவுடர் தானே, கொடுங்க எனக்கு. அது என்னவோ அதை எடுத்துட்டு வாங்க, நான் ஃபுல்லா குடிக்கிறேன். ஆனா சத்தியமா சொல்றேன், எனக்கு எதுவுமே ஆகாது. ஏன்னா என் மனசுல பலம் இருக்கு. அன்பான உங்க விஷம் கொடுத்தா கூட அது ஒண்ணுமே பண்ணாதுங்க. பாயாசத்துல விஷம் கலந்ததுக்காக அத கடவுளுக்கு பாசத்தோட படைச்சிட்டு அத குடிச்சப்போ அந்த பக்திக்கு எதுவுமே ஆகலன்னு புராணத்துல ஒரு கதை சொல்லுவாங்க. எல்லாமே அவங்கவுங்க நினைப்பு தான். பிரச்சனை பவுடர்ல இல்ல, மனசுலதான் இருக்கு. என்ன வைஜெயந்தி, எதுக்கு மேல மேல பேசி பெருசு பண்ற? விட வேண்டியதானே. மீனாட்சி அதை பெருசா எடுத்துக்கல. இந்த விஷயம் அவளை கொஞ்சம் பாதிச்சிருக்கே தவிர ஆனந்தியை எப்பவுமே தப்பா நினைக்கல. அத முதல்ல புரிஞ்சுக்கோ. அத்தை, என்னத்த சொல்றீங்க? அக்காவை இந்த நிலைமையில கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கா. நீங்க என்ன பேசுறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல அத்தை. சுத்தமா ஒண்ணுமே புரியல அத்தை. ஆனந்தே, வாங்க சம்பந்தி. நான் ஒன்னும் சம்பந்தி வீட்டுல உட்கார்ந்து விருந்து சாப்பிட வரல. என்ன மாதிரி ஒரு முட்டாளு உலகத்துல இருக்க மாட்டான். முதல்ல ஒரு தம்பி வேற பண்ண கல்யாணம் பண்ணிட்டு வந்தான், அதுல ஒரு தடை. பானுமதி வந்து மீனாட்சி பற்றி குறை சொல்லி குழப்பம் பண்ணதுனால ஒரு தடை. கல்யாணத்துக்கு வரதட்சணை கேட்டதுனால அப்ப ஒரு தடை. இப்படி பல தடவை கடவுள் எனக்கு எச்சரிக்கை பண்ணி அடிச்சும் உலகத்திலே நீதான் சிறந்த மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு நான் என் பொண்ணை அவனை கல்யாணம் பண்ணி வச்சேன் பாரு. என்ன சொல்லனியா? நான் என்னையா பண்ணட்டும்?
அப்பா என்னால முடியலப்பா, என்னால தாங்க முடியல. ஒரு பக்கம் இவங்க எல்லாரும் என்ன வார்த்தையால ஒதுக்கி எடுக்கிறாங்க, இன்னொரு பக்கம் இதுதான் பவுடர் வாங்கி கொடுத்து என் வயித்துல இருக்கிற குழந்தையும் என்னையும் இவங்க எல்லாரும் கொல்ல பாக்குறாங்கப்பா. ஆனந்தி, போதும். திரும்ப திரும்ப அதையே பேசி பேசி பெருசு பண்ணாத. தம்பி, அவ்வளவு ஏன் சொல்றீங்க? வேற யாரையும் குற்றம் சொல்ல நான் வரல. நீங்க ஒழுங்கா சம்பாத்தியம் பண்ணி கட்டின பொண்டாட்டிக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்துருப்பீங்கன்னா நான் ஏன் மத்தவங்களை கேள்வி கேட்கிறேன்? உத்தியோகம், புருஷ லட்சணம், மேடையில பேசுறதும் கைத்தட்டல் வாங்குறதும் வாழ்க்கைக்கு உதவாது தம்பி. என் தலைவிதி என் பொண்ணோட தலை எழுத்து. ஏதோ என் காலம் இருக்கிற வரைக்கும் என் பொண்ணுக்கு நான் கஞ்சி ஊத்துவேன். நாங்க எப்பவும் ஏழை தான், பிச்சைக்காரங்க தான். என்கிட்ட காசு இல்லாம இருக்கிறது நியாயம் தான். ஆனா பணக்கார குடும்பத்துல பிறந்திருக்க நீங்க உங்க கையிலே காசு இல்லாம இருக்கிறது ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. உங்க பொண்ணு குடும்பத்தை உடைக்கிற மாதிரி கண்டபடி பேசிட்டு இருக்கா. நீங்க என்னடானா அவளுக்கு அறிவுரை சொல்லாம அவளை ஏத்தி விடுற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. வீட்ல இருக்கிறவங்க எல்லார்கிட்டயும் தேவையானதை பேசாம சம்பந்தம் இல்லாத விஷயத்த பேசிட்டு இருக்கீங்க. ஐயோ வேண்டாங்க, நான் யாரையும் எதுவும் பேசல. இந்த பாருங்கம்மா, என் பொண்ணை என் கூட அனுப்பி வச்சிருங்க. நான் என் பாட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டே இருப்பேன். எதுக்கு வீண் பிரச்சனை? கூட்டிட்டு போயிடுவீங்க. வேற என்ன வேணும்? பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. கொஞ்ச நாள் வாழ்ந்து இவன் கர்ப்பமும் ஆயாச்சு. அப்புறம் என்ன, எத்தனை நாள் வீட்டோட வச்சிருப்பீங்க? பாத்தீங்களப்பா. வைஜெயந்தி, போதும், நிறுத்துமா. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாத. எதுக்கு இந்த பிரச்சனையை பெருசு பண்ணிட்டு இருக்க? இத பாருங்க, உங்க பொண்ணுக்கு ஒண்ணும் ஆகல. நாங்க எல்லாரும் அவளை நல்லா பாத்துக்கிட்டு இருக்கோம். நீங்களா ஏதாவது பிரச்சனை பண்ணாதீங்க. ஏங்க, எப்படிங்க ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்றீங்க? அவளை போட்டு எல்லாரும் கஷ்டப்படுத்திருக்கீங்க. யாதோ கண்ட போடெல்லாம் வாங்கி கொடுத்து அது ஒத்துக்காம வாந்தி எடுத்து குத்துயிரும் கொலை வருமா டாக்டர் போய் பார்த்துட்டு வந்திருக்கா. கேட்டா ஒன்னும் கஷ்டப்படுத்தலன்னு சொல்றீங்க. இத பாருங்க, ஒரு கஷ்டமும் இல்ல. சாதாரண விஷயத்தை பெருசாக்கி பெரிய கஷ்டம்னு பேசினா எப்படிங்க? ஏதோ தவறுதலா நடந்த விஷயம். யாராவது வேணும்னே இப்படி வாங்கி கொடுப்பாங்களா? அதுவும் ஆனந்தி எங்க வீட்டு வாரிசை சுமந்துகிட்டு இருக்கா. அவ மேல எங்களுக்கு அக்கறை இருக்குங்க. அதான் தெரியுமே, உங்களுக்கு தான் மூத்த மருமகளும் வைஜெயந்தினா ரொம்ப நெருக்கமானவங்கன்னு. ஆனா என் பொண்ணும் அந்த பானு உங்களுக்கு வேண்டாதவங்க. ரொம்ப சுலபமா சொல்லிட்டீங்க. இந்த மாதிரி உங்க பொண்ணுங்க நடந்துருந்தா சும்மா இருந்திருப்பீங்களாமா? என்னங்க நீங்க? எதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. அன்னைக்கு உடம்பு சரியில்லை, அவங்கள பேசக்கூடாத பேச்செல்லாம் பேசி அவங்கள காயப்படுத்திருக்கா. நீங்க உங்க பங்குக்கு பேசிக்கிட்டு இருப்பீங்களா? இதென்னங்க அராஜகமா இருக்கு? உங்க குடும்பத்துல வர சம்பந்தி அத்தனை பேரையும் இப்படிதான் மரியாதை எல்லாம் நடத்துவீங்களா? இந்த மீனாட்சியோட அம்மாவை எல்லாத்தையும் சுரண்டிக்கிட்டு ஓட்டாண்டி அனுப்பி வச்சீங்க. அந்த பேங்க் மேனேஜர் என்ன பண்ணீங்களோ ஏது பண்ணீங்களோ தெரியாது. ஆனா அந்த பொண்ணு உஷாரு, அதான் ஒரேடியா ஓடி போயிட்டா. அடுத்தது நாங்க தான். தினம் முள்ளு வேலை படுத்த மாதிரி இருக்குமா? இத பாருங்க, என்ன உங்க பொண்ணை கூட்டு போகணும் அவ்வளவுதானே? தாராளமா கூட்டு போங்க. ஆனா அதுக்கப்புறம் ஜென்மத்துக்கு இந்த பக்கம் வரக்கூடாது. டேய் சரவணா, அப்பா தயவு செஞ்சு போயிடுங்கப்பா. இனிமே ஒரு நிமிஷம் கூட நீங்க இங்க இருக்க வேண்டாம். போயிடுங்க. அவர் பேசுறத கேட்டு தானே இவ்வளவு நேரம் இங்க இருந்தீங்க. இனிமே தயவு செஞ்சு என்ன கூப்பிட வராதீங்கப்பா. என்ன கூப்பிட மட்டும் இல்லப்பா, இனிமே தயவு செஞ்சு பார்க்க கூட இந்த வீட்டுக்கு வந்துடாதீங்க. நான் இங்கே கிடந்து செத்து தொலைறேன். அப்பா, நான் செத்து பணமானாலும் இவங்க எல்லாரும் என் பணத்தை கூட கொடுக்க மாட்டாங்கப்பா. அப்பா கூட என் பணத்தை கூட பார்க்க நீங்க வராதீங்கப்பா. வராதீங்க. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க.
பலமா யோசிச்சுட்டு இருக்கீங்க? பவுனு எங்க இருக்கா? வேலைக்கு போயிருக்கா. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி வேலைக்கு போயிட்டு இருப்பா? நீங்க என்னங்க சொல்றீங்க? இந்த பார், வேலைக்கு போறதுனால இந்த விஷயம் தீர்வாயிடுமா? இன்னும் கோர்ட்ல இருந்து தீர்ப்பு வரதுக்கு 1 வருஷம் ஆயிடும். அதுக்கப்புறம் 1 வருஷம் இருக்குல்லங்க. ஏய், 1 வருஷங்கிறது இப்படி சொடக்கு போறதுக்குள்ள பஞ்சா பறந்து போயிடும். இன்னைக்கு அவ வேலைக்கு போறா, சம்பாதிக்கிறா. அதனால அவளுக்கு இன்னொரு கல்யாணம் வேண்டாம்னு தோணுது. ஆனா ஒரு 10 வருஷம் கழிச்சு நினைச்சு பாரு, வாழ்க்கையே ரொம்ப வெறுமையா இருக்கும். அந்த நேரத்துல அவன் நினைச்ச இன்னொரு வாழ்க்கை அமைச்சிக்க முடியுமா? முடியவே முடியாது. இதைத்தாங்க நான் உங்ககிட்ட அப்பப்ப சொல்லிட்டு இருக்கேன். ஆனா நீங்க கோவப்பட்டு என்னையே திட்டிட்டு இருக்கீங்க. நீ பேசும்போதெல்லாம் பானு கூடவே இருக்கா. அதை கேட்டு அவன் டென்ஷன் ஆயிரா. அதனால தான் நான் உன்னை கோச்சுக்கிறேன். சரி, இப்ப இல்ல, எப்பவோ பானுகிட்ட இந்த விஷயத்த நம்ம சொல்லித்தானே ஆகணும். அதுக்காக உடனே எடுத்தோம் கவுத்துன்னு பேசுறதா? இப்ப அவளுக்கு கல்யாணத்து மேல ஒரு வெறுப்பு இருக்கு. அதை பத்தி பேச்சு எடுத்தாலே அவ கோச்சுக்கிறா. நீ என்ன பண்ற? 1 மாசம் கழிச்சதுக்கு அப்புறம் உன் பொண்ணுகிட்ட என் தங்கச்சி பையன் பிரசனோட போட்டோவை காட்டு. அப்ப அவளுக்கு ஒரு ஐடியா தோணலாம். என்னங்க நீங்க எந்த காலத்துல இருக்கீங்க? ஃபேஸ்புக்கு ட்விட்டர்னு இருக்கிற காலத்துல போட்டோவை கொண்டே காமிக்க சொல்றீங்க? அடி அறிவு கட்டவளே, அவ ஃபேஸ்புக் ட்விட்டர் எல்லாத்தையும் பாப்பா. இருந்தாலும் என் தங்கச்சி பையன் போட்டோ நீ காட்டு. முதல்ல விருப்பம் இல்லாட்டியும் அப்புறம் அவ பாப்பா. போட்டோ உங்ககிட்ட இருக்கா? மெயில் பண்ண சொல்லியிருக்கேன். நல்ல போட்டோ அனுப்பி விட்டுருவா. பரவாயில்லைங்க, நீங்க காரியமா தான் காய நகர்த்துறீங்க. எப்படியாவது சண்முகிட்ட இருந்து பானுமதிக்கு விவகாரத்தை வாங்கி என் தங்கச்சி பையன் பிரசனாவுக்கு பானுவை கல்யாணம் பண்ணி வச்சிடணும். மீனாட்சி, உட்காருமா. டாக்டர் வந்துட்டாங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். ஓகே, உட்காருங்க. சரி. என்னங்க இது? எதுக்காக கைனகாலஜிஸ்ட் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு வந்திருக்கீங்க? இல்ல மீனாட்சி, நம்ம 2 பேரும் டாக்டர்கிட்ட ஒரு தடவை வச்சு செக்அப் பண்ணிட்டோம்னா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. என்னங்க பேசுறீங்க நீங்க? வீட்ல இருக்கும்போது உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன். அதுக்காக தான் நீங்க என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்திருக்கீங்கன்னு பார்த்தா இவங்க கிட்ட செக்அப் பண்ணணும்னு சொல்றீங்க. என்னங்க பிரச்சனை? இல்ல மீனாட்சி, ஓப்பனாகவே சொல்றேனே, உனக்கு குழந்தை இல்லைன்னு அவங்க எல்லாம் சுட்டி காட்டும் போதும் குத்தி காட்டும் போதும் எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மீனாட்சி. இது பாருமா, உன்ன மாதிரி ஒரு மனைவி கிடைக்க நான் ரொம்ப பாக்கியம் பண்ணிருக்கணும். நீ எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் எவ்வளவோ பண்ணிருக்க. அதுக்கெல்லாம் நான் உனக்கு எந்த பிரதிபலனும் செய்யல. எங்கிருந்தோ வந்து என் ஒருத்தனுக்காக இந்த குடும்பத்தையே தாங்குற. பல பிரச்சனைகளை சுமந்து எவ்வளவோ கஷ்டப்படுற. ஆனா ஒருத்தங்க உன்னை ஒரு சொல்லும் போது என்னால தாங்க முடியல. மனசு ரொம்ப வலிக்குது. 7 டேஸ்க்கு மாத்திரை கொடுத்துருக்கேன் இல்லையா, அதெல்லாம் கரெக்டா சாப்பிடுங்க. அதுக்கப்புறமா நான் பார்த்துட்டு சொல்றேன், ஓகேவா? எஸ், அப்புறம் சொல்லுங்க சார். இல்ல இல்ல இந்த குழந்தை விஷயமா உங்களை பார்க்கலான்னு. ஓகே, உங்களுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது? ஒரு 6 வருஷம் ஆயிடுச்சு டாக்டர். 6 வருஷம் கழிச்சு குழந்தைய பத்தி இப்பதான் யோசிச்சிங்களா? இல்ல டாக்டர், ஆரம்பத்திலேயே குழந்தை பெற்றிருக்கலாம். ஆனா அப்போ அதுக்கான சூழல் இல்லை. புரியலையே, போஸ்ட்போன் பண்ணீங்களா? ஆரம்பத்துல என் தம்பிங்க தங்கையெல்லாம் நல்ல நிலைமைக்கு வரணும், அது வரைக்கும் குழந்தை வேண்டான்னு மீனாட்சி தான் சொன்னா. நாங்க 2 பேரும் விரும்பித்தான் குழந்தை பெற்றுக்கிறத கொஞ்சம் தள்ளி போட்டோம்.
ஓகே, இடையில நீங்க யாரையாவது கைனகாலஜிஸ்ட கன்சல்ட் பண்ணீங்களா? ஏகேசி ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் ரங்கராஜன் இருக்கார்ல, ஓ, அவர்கிட்ட எனக்கான சில டெஸ்ட்டுகளை எல்லாம் நான் எடுத்திருக்கேன். அவர்கிட்ட எனக்கான சில டெஸ்ட்டுகளை எல்லாம் நான் எடுத்திருக்கேன். உங்க ரிப்போர்ட்ஸ் கொடுங்க. என்னங்க? சில விஷயங்களை நான் உங்களுக்கு தெளிவா புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே. அத நான் சொன்னதுக்கு அப்புறமா நீங்க என்கிட்ட என்ன வேணா கேள்வி கேட்கலாம். இப்போ ஒவ்வொரு ஆணுக்கும் போதுமான உயிரணுக்கள் உற்பத்தி ஆகுது. அது பொண்ணோட கருமுட்டையில போய் சேரணும். அது சேரும் போதுதான் கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வருது. அப்பதானே உங்க மனைவி பிரெக்னன்ட் ஆக முடியும். இப்ப பெண்களுக்கு கருமுட்டை சரியா இருக்கிற மாதிரி ஆண்களுக்கு உயிரணுக்கள் சரியா இருக்கணும். அந்த வகையில பார்த்தா உங்களுக்கு எடுக்கப்பட்டிருக்கிற இந்த டெஸ்ட் ஆனது எதுக்கு? மீனாட்சி, குழந்தை பெத்துக்கிறதுக்கு தான்மா. இப்ப யாருக்கு குழந்தை வேணும்னு கேட்டாங்க? எனக்கு எதுவும் வேண்டாங்க. என்ன மிஸ்டர் சிவஞானம்? என்னங்க பொறுத்துக்கிட்டு இப்ப உட்காந்துருக்கேன், மனசை கல்லாக்கிக்கிட்டு. எனக்கு குழந்தை வேண்டாங்க. மீனாட்சி, மீனாட்சி, நீங்க அவங்களோட கன்சல்ட் பண்ணிட்டு அழைச்சிட்டு வந்திருக்கலாம். டாக்டர், சாரி டாக்டர். இட்ஸ் ஓகே. சாரி டாக்டர். இட்ஸ் ஓகே. மீனாட்சி, உனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும்னு தான் நான் இவ்வளவு தூரம். என் சந்தோஷமே நீங்க தாங்க. இதை விட சந்தோஷம் வேற என்னங்க இருக்கு? இல்ல, குழந்தை இது வரைக்கும் என் கருவுல உருவாகாத ஒரு குழந்தை, முகம் தெரியாத குழந்தை, இந்த உலகத்துக்கு வராத ஒரு குழந்தை, அதுக்காக உயிரா உணர்வா என் கண்ணு முன்னாடி நிக்கிற இந்த குழந்தைய எப்படிங்க குறைவா பேச முடியும்? நீங்க சிரிச்சா நான் சிரிப்பேன், நீங்க அழுதா நான் அழுவேன். என்ன, எனக்கு தனியா இதயம் கிடையாதுங்க. உங்க இதயம் தான் என் இதயம். உங்க இதயம் நின்னா அடுத்த வினாடியே என்னோடது நின்னு போயிடுங்க. இப்படி மனசு அளவுல என் கண்ணு முன்னாடி உயர்ந்து நிக்கிற வளர்ந்து நிக்கிற உங்களை தான் எந்த குழந்தைங்க உங்க இடத்த நிரப்ப முடியும்னு நினைக்கிறீங்க?
பாருங்க, நீ ஆனந்தி சொல்லிட்டதுக்காக நான் அழவே இல்லை. இப்படி அர்த்தம் இல்லாம பேசி என் குழந்தைய கஷ்டப்படுத்துறாங்களேன்னு தான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்ட நாள்ல இருந்து நான் சந்தோஷத்துல மட்டுமே மூச்சு திணறி இருக்கேங்க. அப்படி இருக்கும்போது உங்களை விட வேற எந்த குழந்தைங்க எனக்கு பெருசாயிட முடியும்னு நினைக்கிறீங்க? இந்த உலகத்துக்கு வராம போன என் குழந்தைகிட்ட நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். இந்த ஜென்மத்துல என் கணவரை தாண்டி எனக்கு வேற எதுவுமே கிடையாது. அவரை தாண்டி என்னால யாரையுமே நேசிக்க முடியாது. அதனால இந்த உலகத்துக்கு வந்து நீ ஏமாந்து போயிடாத, இந்த அம்மாவை மன்னிச்சிடுறான்னு ஒவ்வொரு நாளும் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன் தெரியுமா? இது பாருங்க, மீனாட்சி, இது பாருங்க. இது பாருங்க, இப்படி அழாதீங்க. இது பாருங்க, என்ன புண்ணியம் பண்ணிருக்கேன்னு தெரியல. இல்லைங்க, நான் தாங்க புண்ணியம் பண்ணிருக்கேன். உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இந்த கைராசி குடும்பத்துக்கு வந்த இத்தனை நாட்கள்ல ஒரு நாள் கூட எனக்கு குழந்தை இல்லைன்னு நான் ஏங்கினதே கிடையாது. அதை பத்தி யோசிச்சது கூட கிடையாதுங்க. ஏன்னா அதுக்கான தேவைகளை நீங்களோ இந்த குடும்பத்தாரோ எனக்கு என்னைக்குமே தந்ததில்லைங்க. ஆனா நீங்க இதை நினைச்சு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நான் ஒவ்வொரு நாளும் வருத்தப்பட்டு இருக்கேங்க. நான் நினைச்சு கஷ்டப்படுறது ஒன்னே ஒண்ணுதாங்க, அது என் குழந்தை என்னைக்குமே வருத்தப்படக்கூடாதுங்க. அப்புறம் நீங்க ஒரு நாள் கூட அழக்கூடாது, புரியுதா? நான் அழமாட்டேன், நீங்க அழக்கூடாது. அழக்கூடாதுன்னு சத்தியமா? என்னைக்குமே நீங்க சந்தோஷமா இருக்கணுங்க. நீங்க எனக்கு குழந்தை, நான் உங்களுக்கு குழந்தை, நமக்கு யாரும் வேண்டாம். தாய்மடி தாய்மடி எங்கே